Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அருமையான கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்த போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை அழிவிலிருந்து மீட்டெடுக்க போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை புத்துணர்ச்சி தந்து இட்ஸ் கோயிங் டு பி a booster in our life. Hallelujah. தேவ வார்த்தை தான் நம்மளை ஓடிக்கொண்டிருக்க வைக்குது. புரியுதுங்களா? தேவ வார்த்தை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எங்க போயிருப்போம்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு இடைப்பட போகிறார். பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை எடுத்து ஜெபத்தோடு ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை உங்களுடைய இருதயங்களிலே கிரியை செய்யும் என்று நான் நம்புகிறேன். உங்க வாழ்க்கையை மாற்றுகிறது என்று நம்புகிறேன். அது அநேகரை சுகப்படுத்தி இருக்கிறது நம்புகிறேன். எப்படி தெரியுமா தெரியுது? அநேக சாட்சிகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அப்படியே ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். நம்ம வாசிக்க கேட்கலாமா? யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும். பாருங்களே, பர்வதங்களின் அடிவார பர்வதங்கள். அதாவது யோனா எங்க இருக்கிறான் அப்படின்னா, ஆழ்கடலுக்குள்ள இந்த மீன் முழுங்கின உடனே ஆழ்கடலுக்குள்ள போயிட்டானா. பர்வதங்களின் அடிவாரங்கள்ல கடைசி இடத்துக்கு போயிட்டான். அந்த இடத்துல நான் போயிட்டேன். அடுத்தது என்ன சொல்லுது? பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. பாருங்க எப்படி இருந்துச்சான்? அடைக்கிறதா இருந்தான். பூமியின் தாழ்பால் அடைக்கிறதா இருந்துச்சு. அவ்வளவு பிரச்சனை. அதாவது தண்ணிக்குள்ள போயிட்டோம்னா நம்மளால மூச்சு விட முடியாது, திணறுவோம்ல. அது போல திணற போற சூழ்நிலை. அவன் அப்படிதான் சொல்றான், என்னால முடியல, ஐயோ அடிவாரங்களுக்குள்ள போயிட்டேன், நான் இறங்கிட்டேன், பூமியின் தாழ்பாடுகளை என்ன மூடுகிற மாதிரி ஆயிட்டு, நான் எப்படி வர போறேன்னு தெரியலையே, என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, ஐயோ என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். நீங்க அதே அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தர் என்ன பண்ண, நெருக்கங்களை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்றான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உன் நெருக்கங்கள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய சூழ்நிலைகள் பூமியின் அடிவாரங்களுக்குள்ள இருக்கிறது மாதிரி இருக்குதா? ஏசப்பா என் சத்தத்தை கேட்க மாட்டார். ஏசப்பா என் சத்தத்தை கேட்க மாட்டார். ஐயோ, வியாதியின் படுக்கையிலே படுத்துக்கொண்டு நீ அழுது கொண்டிருக்கிறாயா? எசேக்கியேலை போல அழுது கொண்டிருக்கிறாயா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்ற ஆண்டவனுக்கு ஒரு வார்த்தையை வைத்து இருக்கிறார். என் வியாதி எப்பொழுது தீரும்? எத்தனை வருஷம் நான் இப்படி படுத்து கொண்டு இருக்க வேண்டும்? நான் எப்பொழுது நடப்பேன்? உன் இருதயம் மரண பயத்தினால் நிறைந்து இருக்கிறதா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தை வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். எனக்கு அன்பானவர்களை, பிரச்சனை நெருக்கிறதா இருக்குதா? எத்தனை சூழ்நிலைகள், ஐயோ என்னுடைய பிரச்சனை தலைக்கு மேல போச்சு, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்க இருக்கிற வீட்டை விட்டு எங்கேயோ மறைவா இருக்கிறீங்களா? எங்கேயோ மறைவா ஓடி போய் இருக்கிறீங்களா? கடங்காரம் வந்துருவான்னு பயந்து ஓடி போயிட்டீங்களா? இல்ல யாரோ மிரட்டுறாங்கன்னு பயந்து ஓடி போயிட்டீங்களா? சொந்த ஊரை விட்டுட்டு வெளி ஊருக்கு அவமானத்தினால ஓடி போயிட்டீங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எதுவாக இருக்கட்டும், இன்றைக்கு நற்செய்தி காத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய பிராணனை, உங்களுடைய ஜீவனை அழிவுக்கு தப்புவிக்கிறாரா? நீ மரித்து போவதில்லை.
ஹalleluya. சூழ்நிலை நிமித்தம் நீ தற்கொலைக்கு போக வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றாரு. வியாதி நிமித்தம் நீ மரித்து போவதில்லை என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆபீஸ்ல உன்னை நெருக்குறாங்களா, ஐயோ ஒர்க் பிரஷர் என்னால தாழ முடியல, அதனால நான் செத்து போறேன்னு நினைக்கிறியா? இல்லைன்னா யாரோ ஒருவன் உன்னை விரும்புகிறான் என்று சொல்லி டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கிறானா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தகாத உறவுக்கு உன்னை தூண்டுகிறானா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னுடைய பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிறாராம். அப்படி என்ன அழிவு நடப்பதில்லை உன் வாழ்க்கையில, உன் வீடு அழிந்து போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்தானம் அழிந்து போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி அழிந்து போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கோ ஒருவரிடத்தில் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். He is talking to someone else. Hallelujah. இதை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில தேவனுடைய மகிமை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில வருகிறது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. மாண்டு போகலாம் என நினைத்து கொண்டிருக்கிறாயோ, உன்னையே அழித்துக் கொள்ளலாம் என நினைத்து கொண்டிருக்கிறாயோ? இல்லை, உன் அழிவை கர்த்தர் தடுத்து நிறுத்த போகிறார். கர்த்தர் இப்பொழுது தம்முடைய கரத்தை நீட்டி, நீ எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும், எந்த ஆழத்துல இருந்தாலும், எதற்குள்ளே நீ இருந்தாலும், கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல, நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை மீட்டெடுக்க போகிறது. சிலரை மீட்டெடுத்துடுச்சு. இனி உன் வாழ்க்கை சந்தோஷம்தான். இங்க பாருங்க, யோனா ஏதோ நடக்கிறதுக்கு முன்னாடி பேசல, நடந்த பிறகு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஒரு மகிமையின் ராஜா, யூதாவின் ராஜா உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய போகிறார். செய்ததுக்காய் நன்றி சொல்லுவோமா? பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீர் ஏற்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் ஒரு வல்லமை இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாவதாக. அழிவிலிருந்து நீ மீட்டெடுப்பீர் என்று வாக்கு கொடுத்தீரே, தீர்க்க தரிசனம் உரைத்தீரே, அந்த வார்த்தை இப்பொழுது அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாவதாக. ஒரு அற்புதத்தை நடப்பி மகிமை உண்டாகட்டும் அப்பா. நீரே இரக்கம் பாராட்டியர்களும் மகிமைக்குரியவர், வல்லமை உள்ளவர், மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னது போல அற்புதத்தை செய்தார். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless. Hello, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும், டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, Facebook ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.